இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது roof soffit மெட்டீரியல்ஸ் எப்படி டேக் ஆஃப் எடுக்கிறேன்னு சொல்லி இதை நம்ம இப்போ பார்ப்போம். இது G+7 ஸ்டோரி பில்டிங். இது எப்படி வந்து டேக் ஆஃப் எடுக்கிற இதில் மெட்டீரியல்ஸ்ன்றது, அதாவது ரூஃப் soffit மட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்து ஷெட்யூல்ஸ் குவான்டிட்டிஸ் பை டைப் அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் மூன்றாவது ஆப்ஷனாக இருக்குது நியூ மெட்டீரியல்ஸ் டேக் ஆஃப். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கேட்டகரி நேம் சர்ச், இதில் வந்து ரூஃப்ன்றதை சர்ச் பண்ணுங்கள். ரூஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் தான் பேசியஸ், கட்டர்ஸ், ரூஃப் soffit இதெல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ரூஃப் soffit தான் தேவை. அதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் டேக் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் விண்டோ. அதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டுக்கு முக்கியமாக தேவை அது ஏரியா தேவை soffit. அதே மாதிரி அதில் மெட்டீரியல்ஸ் ஃபெமிலியன் டைப் தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு தேவை அதில் மெட்டீரியல் ஏரியா தேவை. அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே எட் பேராமீட்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் ஃபீல்டுக்குள்ளே வைத்திரும். இதை ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஏரியா இருக்குது, அதை கீழே கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் மூவ் பேராமீட்டர்ஸ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஓகே. அடுத்தது நம்மளுக்கு ஏரியா அதுக்கு மெட்டீரியல்ஸ் ஏரியாவுக்கு கீழே வரணும்னு சொன்னால் அதையும் மூவ் பண்ணிக்கொள்ளிங்கன்னா ஓகே. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, எது தேவையோ அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். லெவலையும் ஷெட்யூல் பண்ணுவோம். G+7 பில்டிங்னு சொல்கிறதால இது வந்து லெவல் வந்து 8 வரையும் இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே ஷெட்யூல் ஆகிட்டு பாருங்கள். டேக் ஆஃப் எடுத்தாச்சு குவாலிட்டி. ஃபெமிலியன் டைப்பை பார்த்தீங்கன்னா ரூஃப் soffit ஜெனரிக் மாடல் 150 மில்லிமீட்டர் திக்னஸ். மெட்டீரியல்ஸ் ஏரியா வந்து 161 மீட்டர் ஸ்கொயர். அப்படி லெவல் 1 இருக்குது, லெவல் 2, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, லெவல் 9 இருக்குது. இது ஆர்டர் படி இருக்கு. இதை நம்ம ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஏரியாவை எப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம், எடிட் பண்ணுறது. இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் ஃபீல்ட், ஃபில்டர், சார்ட்டிங், குரூப்பிங், ஃபார்மேட்டிங், அப்பியரன்ஸ் இருக்குது. அதில் போய் எடிட் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சார்ட்டிங், குரூப்பிங் அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதை லெவல் பை லெவலாக சார்ட் பண்ணுவோம். அதில் வந்து சார்ட் பண்ணுங்கள், இதையும் டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக் பண்ணிங்கன்னா டைட்டில் ஃபுல்லாக டோட்டல் கவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபுல் டோட்டலையும் கவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே கிராண்ட் டோட்டல்ஸ் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ஏரியாவை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். டோட்டல் ஏரியா கால்குலேட் ஆகலை, அடுத்த ஆப்ஷனில் அதை வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ வந்து இதில் எடிட் போயிட்டு அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் ஏரியா டோட்டலாக கவுண்ட் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்க நோ கல்குலேஷன், இதில் கல்குலேட் டோட்டல் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்து கல்குலேட் ஆகிருக்கு 1289 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் soffit மெட்டீரியல் டேக் ஆஃப். இது வந்து G+7 ஸ்டோரி பில்டிங். இதே மாதிரி வால் ஏனைய ஐட்டங்களுக்கு நீங்கள் டேக் ஆஃப் எடுக்கலாம் குவான்டிட்டி. அடுத்தது இந்த லெவல் வந்து லெவல் 4, லெவல் 5 ஆர்டரில் வந்துருக்கு. இதை வந்து அசெண்டிங் இதில் இருக்குது. டிஸ்அசெண்டிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஓகே. ஆர்டர் டாப் லெவலில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா L1, L2ல இருந்து ஆர்டர் பண்ணி இங்கே பாருங்க அசெண்டிங். ஓகே, இவ்வளவுதான் soffit டேக் ஆஃப் குவான்டிட்டி.